ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங் விலாகில் ஒரு ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. இது என்ன ஸ்வீட்னா 7 கப் பர்ஃபி இல்லை 7 கப் கேக்குன்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் நம்ம 7 கப்பு அளவு வச்சு பண்ணுறதுனால இது 7 கப் பர்ஃபின்னு சொல்லுவாங்க. இதை பிகினர்ஸ் கூட வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு முதல்ல கம்மி அளவாக போட்டு பண்ணுங்கள். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ஃபுல்லாக தலை தட்டி தேங்காய் எடுத்திருக்கேன். அதே அளவு டம்ளரில் 3 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவு டம்ளரில் 1 டம்ளர் கடலை மாவு, அதே அளவு டம்ளரில் 1 டம்ளர் பால், காய்ச்சாத பால் தான். அதே அளவு டம்ளரில் 1 டம்ளர் நெய். இந்த நெய் நான் 200 மில்லி எடுத்திருக்கேன். அதை நம்ம உருக்கும் போது இந்த 1 டம்ளர் அளவு வந்துடும். நீங்கள் குவான்டிட்டி பெரிய டம்ளர்லேயோ கப்லேயோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நெய் கொஞ்சம் 300 மில்லியோ இல்லை 500 மில்லியோ வாங்கி வச்சுக்கோங்க. அந்த டம்ளரில் உருக்கி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 12 முந்திரி பருப்பு கிட்டே எடுத்திருக்கேன். இது ஏலக்காய். இதெல்லாம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். முந்திரி பருப்பு நம்ம டெக்கரேஷனுக்காக போடுவோம். லாஸ்ட்டாக இப்போ அல்வாலெல்லாம் போட்டு நம்ம கலர்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோன்னா, முந்திரி பருப்பையும் அரைச்சி அதில் சேர்த்துருவோம். அப்படி பண்ணும்போது வயசானவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பல்லில் மாட்டாமல் கடிச்சு சாப்பிட ஈஸியாக இருக்கும். இல்லை சில பேருக்கு நல்லா அதை க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அரைக்காமலே சேர்த்துக்கலாம். நான் இப்போது முந்திரியையும் ஏலக்காவையும் போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச 1 டம்ளர் அளவு தேங்காவையும் அந்த முந்திரி ஏலக்காவோடு சேர்த்து இப்போது ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் தேங்காவோடு சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி ஏலக்காவையும் முதல்ல அரைச்சிட்டு நான் தேங்காய் அரைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் ஏலக்காய் பொடியாகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல அதை அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காவையும் போட்டு நல்லா நம்ம கூட்டுக்கெலாம் அரைப்போல பேஸ்ட் மாதிரி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய அடிகனமான ஒரு வானிலையோ ஒரு பாத்திரமோ வச்சு முதல்ல அந்த தேங்காய் விழுத போட்டுக்கோங்க. தேங்காய், முந்திரி, ஏலக்காய் விழுத. அதுக்கப்புறம் 1 கப்பு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவு, 1 கப்பு நம்ம எடுத்து வச்சுருந்த பால், இது எல்லாத்தையுமே முதல்ல போட்டுருணும். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணலை. எல்லாமே முதல்ல போட்டு வச்சிடணும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. 3 கப்பு சர்க்கரை அளந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 3 கப்பு சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றிட்டு எல்லாத்தையுமே போடுவாங்க. ஆனால் அந்த தப்பை மட்டும் செய்யக்கூடாது. நெய் முதல்ல போட்டுட்டா இது ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். அதனால் நெய்யை ஃபஸ்ட்டு போடாமல் மற்ற நம்ம எடுத்து வச்சுருக்க ஐட்டம்லாம் போடலாம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணி பார்த்து ஒரு வாட்டி எங்களுக்கு சரியாக வரலை. நெய்யை முதல்ல போட்டு பண்ணதுனால நம்ம என்ன நினைப்போம், நெய்யை முதல்ல ஊற்றிட்டா அது அடிப்பிடிக்காமல் வரும், நல்லா சேர்ந்த மாதிரி வரும்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு சரியாக வராததுனால தான் இப்போ அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் விழுது, அதுக்கப்புறம் கடலை மாவு, சர்க்கரை, பால், கடைசியாக நெய். இது வரைக்குமே கேஸ் ஆன் பண்ணலை. ஏன்னா நம்ம அந்த கடலை மாவுலாம் போடும்போது அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். முதல்ல நம்ம அந்த கட்டியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை, தேங்காய், பால், நெய் எல்லாமே சேர்த்து அது ஒன்றா அந்த கட்டியெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சின்னதாக அந்த கட்டி மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அது அடுப்பை ஆன் பண்ண உடனே அந்த சூடுலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும். அந்த கட்டியெல்லாம் சின்ன கட்டியெல்லாம் ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இப்போது அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போது அதில் இருந்த குட்டி குட்டி கட்டியெல்லாம் கூட பாருங்கள், அந்த கடலை மாவு கட்டியெல்லாம் ஈஸியாக கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க எல்லா ஐட்டமும் ஒன்று சேர்ந்துருச்சு. இதுக்கு நடுவில் அது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம கைவிடாமல் கலரிட்டே வருவோம். அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ட்ரேலையோ இந்த மாதிரி தட்டுலேயோ நம்ம நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் கலரிட்டே இருக்கும்போது சைட் பை சைடாக பண்ணிட்டோன்னா நமக்கு கொட்டும்போது அதை கெட்டியாகி இறுகி வரும்போது நமக்கு அதை கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொட்டின உடனே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அந்த பீசஸ்லாம் போட்டுடலாம். அதனால் இதையும் சைட் பை சைடாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெய் தடவி ஒரு தட்டையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்வீட் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதுலேயே பபுளாக வருது பாருங்கள். அந்த பால் டேஸ்ட்டு, முந்திரி பருப்பு டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஃப்ளேவரும் அருமையான சுவையுமாக இருக்கும் இந்த 7 கப் பர்ஃபி.
எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு ஸ்வீட்டுனா வந்து இந்த 7 கப் பர்ஃபி தான். இது வந்து இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது நாங்கள் செஞ்சு கொடுக்கணுனாலும் இந்த 7 கப் பர்ஃபி செஞ்சு கொடுப்போம். எங்கள் மாமியார் வந்து இதில் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அவங்க வந்து இதை நல்லா செய்வாங்க. அந்த ஃப்ளேவர் மாறாமல், அந்த டேஸ்ட்டு மாறாமல் ஒவ்வொரு வாட்டியும் அது நல்லா சூப்பராக வரும் இந்த 7 கப் பர்ஃபி. இது செய்யறதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம வந்து அந்த 7 கப்பை கரெக்டாக அளந்து எடுத்துட்டு, அதை வந்து கைவிடாமல் கலரிட்டே இருந்துட்டு அந்த பதம் இதுக்கு வந்து பதமே கிடையாது. நல்லா கெட்டியாக இறுகி வரும்போது நம்ம அதை இறக்கி கொட்டி பீசஸ் போட்டுற வேண்டியது தான். இதுதான் இதில் வந்து ஒரு கம்பி பதம், 2 கம்பி பதம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஸ்வீட் கிளறும் போது சிம்மில் வச்சே பண்ணுங்க. ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கிளறோம். அதனால் சிம்மில் வச்சே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சே தான் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். மற்ற ஸ்வீட்ஸ்லலாம் வந்து நம்ம அல்வாவோ இல்லை மற்ற ஸ்வீட்ஸு பால்கோவா அந்த மாதிரி எதாவது செய்யும்போது நம்ம லாஸ்ட்டாக கலரும்போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிப்போம். பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஆனால் வந்து நம்ம இதில் எவ்வளோ அளவு எடுத்தோமோ அந்த அளவை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு பிஞ்ச் கூட எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நெய் 1 டம்ளர்னால் அந்த 1 டம்ளர் நெய் தான். 1 டம்ளர் பால்னால் 1 டம்ளர் பால் தான். அந்த அளவு தான் கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் சிம்மில் வச்சு கிளறிட்டே இருந்தாலே போதும். நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அது இறக்கும்போது நல்லா இறுகி வந்துடும். அதனால் நீங்கள் கிளறும்போது சிம்லேயே வச்சு பண்ணுங்க. நெய் ஒரு பிஞ்சு கூட சேர்க்கவே சேர்க்காதீங்க. அந்த 1 டம்ளர் தவிர எக்ஸ்ட்ரா சேர்க்கவே வேண்டாம். இந்த ஸ்வீட் கலரி முடிக்க கரெக்டாக ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே ஆச்சு. நம்ம அடுப்பில் வச்சு ஆன் பண்ணதுலேருந்து அது இறக்குற வரைக்கும் டைம் பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவருக்குள்ளே அது முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ரெடியாக தேங்காவெல்லாம் திருகி எடுத்து வச்சுக்கிட்டு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா 1/2 அன் ஹவரில் இந்த ஸ்வீட்டை அழகாக கலரி இறக்கிடலாம். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். நடுவில் எந்த நெய்யுமே சேர்க்கல. ஏலக்காவும் ஆல்ரெடி நம்ம சேர்த்தாச்சு. இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி கரண்டியில் ஹோல் மாதிரி வருது பாருங்கள், ஓட்டை ஓட்டையாக. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிளறும் போது அப்படியே கரண்டியாக விழும். அந்த கரண்டியில் எடுக்கும்போது அப்படியே ஓட்டை மாதிரி வரும். அப்போ வந்து இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா கெட்டி இறுகின பதம் வரட்டும். சப்போஸ் உங்களுக்கு இது தெரியல, நமக்கு வந்து சேர்ந்த மாதிரி வரல, அந்த பீசஸ்லாம் போட வரலன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தட்டில் கொட்டியும் பீசஸ் போட வரல, ஒரு அல்வா பதத்தில் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, திரும்பியும் அதை எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு கிளறி திரும்ப நீங்கள் தட்டில் கொட்டி இந்த மாதிரி பீசஸ் போட முடியும். இந்த ஸ்வீட்டில் ஒரு அட்வான்டேஜ் அதுதான். நமக்கு வந்து சரியாக பீசஸ் போட வரல, கொஞ்சம் வந்து இலகின மாதிரி ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாக வரல அப்படின்னா, நீங்கள் வந்து திரும்பவும் அந்த மாவை வந்து அடுப்பில் வச்சு அந்த வாணலியில் வச்சு ஒரே ஒரு கிளறி கொட்டினீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இறுகிடும். அதை வந்து நம்ம பீசஸ் போடலாம். இப்போ நாங்கள் கொட்டி ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பீசஸ் போட வந்தோம். நல்லா அப்படியே பீஸ் போட வந்தது. இப்போது நம்ம பீஸ் போட்ட ஸ்வீட்டை ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா ஒரு தட்டிலையோ கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. வாயில் போட்டால் அவ்வளோ நல்லா கரையும். அந்த பால் டேஸ்ட்டு, முந்திரி டேஸ்ட்டு, நெய், தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த 7 கப் பர்ஃபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அளவு கம்மியாக போட்டு முதல்ல பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.